அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆர்டர் 24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ இந்த செஷனில் நம்ம ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் டாப்பிக்கை பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம மான்சூனை பார்த்துருந்தோம் 2 வீடியோஸில். சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் எப்படி நடக்குதுன்னு. அதில் ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருந்தேன், கொரியோலிஸ் ஃபோர்ஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று, அதோடைய அந்த பருவ காலத்தப்போ தான் இந்த நம்ம பே ஆஃப் பெங்காலில், வங்காள விரிகுடாவில் புயல் உருவாகும். புயல் உருவாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் அது கூடயே சேர்ந்து கொரியோலிஸ் ஃபோர்ஸ், கொரியோலிஸ் விசைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி என்னன்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது கூடயே சேர்த்து அந்த டாப்பிக்கே பார்த்துடலாம். வின் சிஸ்டம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், காற்றோட்ட அமைப்புன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம இந்த அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிய போகிற மாதிரி வந்துட்டே இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் மாதிரி இருக்கும். பட் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்கன்றதுக்காக தான். டிகிரி லெவல் என்டிபிசிலேயே நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 13 அதுக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன், 12th டிப்ளமாவோ இது ரெண்டுத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அக்டோபர் 20 அப்ளை பண்ணிக்கணும். 28th அக்டோபர் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க அப்ளை பண்ண. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் கோர்சஸும் என்டிபிசிக்கான அந்த லைவ் கிளாஸஸ் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அக்டோபர்லேருந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ஓல்ட் பேட்ச் அப்படின்றது 23 நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை தாண்டி அக்டோபரில் இருக்கக்கூடிய பேட்சும் சரி, அதுவுமே டெஸ்ட் சீரிஸோட சேர்ந்து வரக்கூடிய பேட்ச் தான். அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா இந்த Y890 ஸ்பெஷல் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 17% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸோட சேர்ந்து வரக்கூடிய அந்த கோர்ஸ் தான். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா kishore.mohankumar@247.com இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதும் சரி, அதர் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும், என்டிபிசியோடைய நோட்ஸாக இருக்கட்டும், மற்றதுனாலுமே நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதை தாண்டி நம்ம இன்ஸ்டியூட்டில் பேங்கிங்காக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்சஸ்க்குமே இதே ப்ராசஸ் தான். ஸோ Y890 யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வின் சிஸ்டம், காற்றோட்ட அமைப்பு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேசிக் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் சவுத் வெஸ்ட் மான்சூனோ நார்த் ஈஸ்ட் மான்சூனோ மான்சூன் பற்றி படிச்சிருக்கும் போதே இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சதான், பாதி தெரிஞ்சதான். பட் இதை கரெக்டாக பார்த்துடலாம். மேபி புதுசாக இல்லை சில பேர் இப்போ இருந்து வீடியோ பார்க்குறவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வளிமண்டல அழுத்தமும் வெப்பமும் நேர்மாறான விகிதாசாரத்தில் இருக்கும், எதிர் தகவல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்மாறான விகிதாசாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்படியே ஆப்போசிட்டு. அப்போ ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்று குறையும், இன்னொன்று கம்மியாகும். ஒன்று கம்மியாச்சுன்னா இன்னொன்று அதிகமாகும். அப்படியே ரிவர்ஸில் இருக்குன்றதான் பாயிண்ட். அப்போ அந்த லாஜிக்கில் ஒரு இடத்துல, இப்போ ஒரு பிளேஸ், அது ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், அந்த நிலத்தில் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்பா. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தமிழ்லையும் பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துல வெப்பம் மட்டும் அதிகமாக இருக்கோ அங்கே அழுத்தம் குறைவாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அழுத்தம்ன்றது வளிமண்டல அழுத்தம் அல்லது வளிக்கோள் அழுத்தம்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும். ஒரு இடத்துல டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, வெப்பம் குறைவாக இருக்குன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது லாஜிக்கல் பாயிண்ட், இது ஒரு லா மாதிரி தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஷர் கண்டிஷன்ஸை வச்சு தான் நம்ம வின் சிஸ்டம் இருக்கா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. இப்போ உலகம் ஃபுல்லாக காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னைக்கு எங்கள் இடத்துல இருந்தாலுமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிக்கும். சில நேரங்களில் தான் காற்று ஒன்றுமே அடிக்காத மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ உலகம் ஃபுல்லாக காற்று ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது எதை பொறுத்து ஓடுது? ஒரு சைடில் இருந்து இன்னொருத்தவங்க ஊதியாக ஊற்றிட்டு இருக்க முடியும். சின்ன வயசுல தான் தோணும் கடவுள் இங்கிட்ட இருந்து ஊதி விட்டுட்டு இருப்பாருன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் சயின்டிஃபிக்காக யோசிக்கும் போது இந்த ப்ரெஷர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, லோ ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. அப்போ இது டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம உலகம் அது மாற்றம், அதாவது உலகம் வந்துட்டு சீசன்ஸை பொறுத்து அது ஒவ்வொன்றா ரொட்டேட் ஆகிட்டே வர்றதுனால, சீசன்ஸ் பருவங்கள் மாறுறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் டெம்பரேச்சர் மாறும், வெப்பம் மாறும். அந்த வெப்பத்தை பொறுத்து அழுத்தமும் மாறும் அப்படின்ற சொல்கிறத வச்சு தான் இதை நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ விண்ட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்றோட்டம், காற்று எப்பயுமே காற்று அழுத்த உயர்வு நிலையிலிருந்து காற்று அழுத்த தாழ்வு நிலை நோக்கி தான் ஓடுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று எப்போதுமே உயர் அழுத்தத்தை தாழ்வு அழுத்தத்தை நோக்கி ஓடும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட ரைட் சைட், என் வலது பக்கம் இந்த சைடில் வந்துட்டு ஹை ப்ரெஷராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு காற்றழுத்த உயர்வு நிலை, அழுத்தம் வந்துட்டு உயர்வாக இருக்குது. இந்த சைடில் லெஃப்ட் சைடு இடது பக்கம் வந்துட்டு லோ ப்ரெஷராக இருக்குது, காற்றழுத்தம் தாழ்வு நிலை இருக்குது. அப்போ இந்த ரூம்லையே இந்த சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரெஷர், இந்த சைடில் கொஞ்சம் லோவாக இருக்குன்னா இங்கே இருக்க காற்றெல்லாம் இங்கே வரும். ஸோ இதுதான் லாஜிக். இதே மாதிரி உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய இடங்கள், இப்போ இந்தியாவில் வந்துட்டு லோ ப்ரெஷர் உருவாகும். இதே வந்துட்டு கொஞ்சம் மேலே சைனாவில் ஹை ப்ரெஷர் உருவாயிடுச்சுன்னா சைனாவில் இருக்கக்கூடிய காற்று இந்தியாவுக்கு வரும்.
இதே ரிவர்ஸாகவும் நடக்கும். இந்தியாவில் ஹை ப்ரெஷர், சைனாவில் லோ ப்ரெஷர். இங்கே இருக்கக்கூடிய காற்று அங்கே போகும். பசிபிக் பெருங்கடல்ல இருந்து நமக்கு இப்படி வரும் காற்று, அதே வந்துட்டு அந்த சைடும் போகும். இந்த எல்னினோ விஷயங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தான் விண்ட் சிஸ்டம் அப்படின்றத சொல்லுவாங்க, காற்றோட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா? இப்போ இதை தாண்டி இருக்கக்கூடிய அதர் இந்த ஃபேக்சுவல் டேட்டா, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், எட் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியாவே இதுவாக தான் இருக்கும். இதுலேருந்து ஆல்ரெடி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க, இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்டுக்கு படிக்கிறீங்களேப்பா, 12th குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். டிகிரிக்கு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல, இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துக்கலாம். பட் இது வந்து இவங்களுக்கு 12th குவாலிஃபிகேஷன் டிப்ளமோக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்ன சின்ன டேர்ம்ஸ் தான். ஸோ இதே நம்ம தமிழில் வந்துட்டு விண்டுனாலும் காற்றுன்னு தான் சொல்கிறோம், ஏர்னாலும் காற்றுன்னு தான் சொல்கிறோம். பட் விண்டுக்கும் ஏர் கரண்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. விண்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், காற்றே கிடைமட்ட இயக்கத்தில், அதாவது இப்படி காற்று மூவ் ஆகுது. அப்போ இப்படி ஹரிசாண்டலாக காற்று இப்படி நவுறுதுன்னா அதை விண்டுன்னு சொல்கிறாங்க, விண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் அதே காற்று இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருதுன்னா அதைத்தான் ஏர் கரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஏர் இஸ் கால்டு ஏர் கரண்ட். காற்றின் செங்குத்து இயக்கத்தை தான் இந்த ஏர் கரண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூட ஒரு சின்ன டெஃபினேஷன் கொஸ்டின் தான். ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு டேஷ்ன்னு கேட்டுருவாங்க. கிடைமட்ட இயக்கத்தில் உள்ள அந்த காற்றோட்டம், அது இயக்கம் என்ன என்று அழைப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டு, இந்த இடத்துல ரெண்டுமே காற்று வர்றதுனால இந்த இங்கிலீஷ் டேர்மை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. விண்ட் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்து வந்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்னா விண்டு, வெர்டிக்கல் மூவ்மெண்ட் செங்குத்து இயக்கம்னா தான் அது ஏர் கரண்ட்னு தெரிஞ்சுக்கணும். பட் இதுலேயே அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. ஐசோபாரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொன்னப்போ. இப்போ ஐசோபார்ஸ் அப்படின்றது the line connecting equal pressure points. For example, இங்க இப்படி இருக்க நான் டாட் வச்ச இடம் எல்லாமே, இந்த புள்ளியா வச்ச இடம் எல்லாமே ஒரே ப்ரெஷர் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 பாஸ்கல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ப்ரெஷர் வந்து பாஸ்கல்ல சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கூட இங்க இருக்கு பாருங்க, யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் இன் பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லயும் சொல்லுவாங்க, BAR அப்படின்றதும். பட் பாஸ்கல்னு சொல்றது மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வேர்டா இருக்கும் இந்த இடத்துலையுமே. அப்போ இந்த இடத்துலலாம் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்போ இந்த எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் ஈக்குவலா, இது எல்லா பாயிண்ட்டும் 12 பாஸ்கல். அப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நான் இப்படி ஒரு லைன்ல கனெக்ட் பண்றேன், ஒரு லைனை வச்சு வரைகிறேன் அப்படின்னா இந்த லைன் தான் ஒரு ஐசோபார். ஈக்குவல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், சம அழுத்த புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோடு, அந்த கோடு லைனை தான் ஐசோபார்னு சொல்றாங்க, ஐசோபார்கள் அப்படின்றத சொல்றது. ஸோ அதே மாதிரி ஐசோடாச் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. அப்படின்னு என்னன்னா ஈக்குவல் விண்ட் ஸ்பீடு, ஒரே அளவிலான சம அளவிலான காற்றின் வேகம் இருக்குங்க இல்லையா? ஸோ அதை தான் விண்ட் ஸ்பீடை பொறுத்து ஈக்குவலா. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி 100 கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குமோ, சரி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று நம்ம மேலே அடிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கரெக்டாக 20 கிலோமீட்டர் அடிக்குதுன்னா இது வந்துட்டு ஐசோடாச்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா, ஜிகே மாதிரியும் கேட்பாங்க. இது பிசிக்ஸ்லையும் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இங்கே ஜியோகிராஃபி படிக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கிறோம் அந்த டாபிக் வரதுனால. the line connecting equal wind speed is called, அவ்வளோதான். இல்லை இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ சமக்கோடு, சமமான காற்று வேகத்தை இயக்கும் கோடு டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ ஐசோடாச்னு சொல்ல தெரியணும். இதே சம அழுத்த புள்ளிகள் அப்படின்னா, அதாவது ஈக்குவல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அது என்னது? ஐசோபார்ஸ்ன்னு சொல்ல தெரியணும். இதான் நமக்கு பாயிண்ட்ப்பா, கிளியராக இருக்கணும். பட் அடுத்தது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பேரோமீட்டர் அண்ட் அனிமோமீட்டர். ஒன்றும் இல்லை, இந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பேரோமீட்டர்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிச்சவர் டாரிசெல்லி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த பேரோமீட்டரை. இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பேரோமீட்டர் அதாவது காற்றழுத்தமானின்னு தமிழில் சொல்லலாம். பட் இருந்தாலும் பேரோமீட்டர்னு தெரிஞ்சுக்கணும். அழுத்தத்தை அளவிடுவதற்கான கருவியை தான் பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதே விண்ட் ஸ்பீடு ஒன்று பார்த்தோம் இல்லையா, காற்றின் வேகம். அப்போ 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்குதான்றதா அதை அளவிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் அனிமோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் விண்ட் ஸ்பீட். அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கருவி தான், காற்றின் வேகத்தை அளவிடக்கூடிய கருவின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது 2 முக்கியம், இது எல்லாமே முக்கியம். பட் இது ரொம்ப ஃபேக்சுவல் டேட்டானால மைண்டில் எழுதி வச்சுக்கணும். இப்போ தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த விண்ட் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது காற்றோட்ட அமைப்பை பாதிக்கும் காரணிகள். அப்போ இந்த மாதிரி காற்று நீங்கள் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் வரைக்கும் போதும்னு சொல்கிறீங்க, அது மட்டும் போதுமா? அது மட்டும் இருந்தாலே எல்லா இடத்துலையும் காற்று ஓடி இருக்குமா? அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா எல்லா காற்றும் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா? எஸ், ஒரு 3 முக்கியமான ஃபோர்ஸஸ் இருக்குது. அதில் 2 கொஞ்சம் ஈஸி தான், 3வது தான் இந்த கோரியோலிஸ் ஃபோர்ஸ். அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கா, அது ரொம்ப சிம்பிள், உராய்வு விசை நான் சொல்கிறது. அப்போது உராய்வு விசை அப்படின்றது
எதை பொறுத்து இந்த விசை மாறுது? இப்போ நம்ம பார்க்குற பட்சத்திலே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையை நம்ம கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை, கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை, கையை அப்படின்னு சும்மா அப்படி நவுத்திட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், இனி முன்ன பின்ன கொண்டு வரோம்னா நம்ம எதையுமே தொடலைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நிறைய விஷயத்த தொடுறோம், நிறைய லட்சக்கணக்கான ஆட்டமை தொடுறோம்னு சொன்னோம். கேஸ் தான், இது எல்லாமே கேஸ் தான். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நைட்ரஜன் நிறையா இருக்கும், ஆக்சிஜனும் நிறையா இருக்கும். நம்ம கையை இப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா அவ்வளோ நைட்ரஜனுடைய ஆட்டம்ஸ், நைட்ரஜன் அணுக்களையும் ஆக்சிஜன் அணுக்களையும் நம்ம தள்ளி விட்டு தொட்டுட்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை நம்மளால் உணரவே முடியாது, அதை வந்துட்டு பெருசாக நம்ம உணரவும் முடியாது, ஃபீலும் ஆகாது. பட் ரியாலிட்டியில் இதுதான். அப்போ நம்ம இப்படி நவுத்தும் போது, கையை நவுத்தும் போது இத்தனை ஆட்டம், இத்தனை அணுக்களை தொடுறோம் இல்லையா, மாலிகுல்ஸ் மூலக்கூறுகளையும் அணுக்களையும் தொடுறோம் இல்லையா, அப்போ அதுக்குன்னு ஒரு சின்ன உராய்வு விசை இருக்குமா இல்லையா, ஒரு சின்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதனால ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் அதாவது தாழ்வான பகுதிகளில், பிளெயின் ரீஜனில், மலை அடிவார, மலைக்கு கீழே, மலை இல்லாத பகுதியில் பார்த்தோம், அதாவது ஹைட் லோவராக இருக்கக்கூடிய ரீஜன், பிளெயின் சமவெளிகளில் பார்த்தோம்னா நமக்கு அதிகமான இந்த ப்ரெஷர் ரீஜன் அப்படின்றது இருக்கும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதே மலை மேலே ஹைட் அதிகமாக இருக்கிற ஊட்டி கொடைக்கானலில் பார்த்தோம்னா நம்ம அங்கே கை எப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தொடுறோம் தான், பட் இங்கே ஒரு சென்னையிலையோ திருச்சியிலையோ இருந்து நீங்கள் கையை எப்படி அழுத்துறப்போ எத்தனை ஆட்டம்ஸை தொடுவீங்களோ அதை விட ரொம்ப கம்மியான ஆட்டம்ஸை தான், கம்மியான அந்த அணுக்களை தான் நீங்கள் ஊட்டியிலையோ கொடைக்கானலையோ கையை அழுத்தும் போது தொடுவீங்க. அதனால தான் அங்கே வந்துட்டு ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேறு பாயிண்ட், இதை நம்ம பார்ப்போம். பட் இங்கே என்ன சொல்ல வரோம், அந்த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை தடுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கேஸை சொன்னேன், அந்த வாயுக்களை பற்றி சொன்னேன். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா ஸ்பீடை? ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் த ஃபேக்டர் தட் இஸ் அஃபெக்டிங் த விண்ட் சிஸ்டம், அதாவது விண்ட் ஸ்பீட். காற்றினுடைய வேகத்தையோ காற்று அமைப்பை பாதிக்கும் காரணியில் உராய்வு விசை கண்டிப்பாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உராய்வு விசையினால காற்றோடைய அந்த வேகம், அதாவது இந்த ஸ்பீட் ஆஃப் த விண்ட் அப்படின்றது எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் அட் த வேகம் இல்லை, ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் அட் சர்ஃபேஸ், அதாவது மேற்பரப்பில் வந்துட்டு நம்ம உலகத்துடைய மேற்பரப்பில் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பில்டிங் இருக்குது, மரம் இருக்குது, செடி எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, மலைகள் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது. அதனால அங்கே வந்துட்டு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் தடுத்து போடுறது வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீடு வந்துட்டு கம்மியாயிடும், விண்ட் ஸ்பீட் கம்மியாயிடும். பட் எங்கே மினிமமாக இருக்கும் இந்த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த உராய்வு விசை எங்கே குறைவாக இருக்குன்னா கடலில் தான் ரொம்ப குறைவாக இருக்குது, சீல தான் ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா கடல் மேலே ஒரு காற்று இப்படி போகுதுன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் அது மினிமம் அட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே மேக்ஸிமம் எங்கே மினிமம்னு கூட மேபி கேட்டாங்கனாலும் நமக்கு சொல்ல தெரியணும். உராய்வு விசை எங்கே அதிகம் எங்கே குறைவு அப்படின்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். மேற்பரப்பில் சர்ஃபேஸில் அதிகம், மினிமம் அட் சி குறைவு, கடலில் குறைவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு சிம்பிள் பாயிண்ட். அடுத்ததுப்பா பிஜிஎஃப்னு சொல்லுவாங்கப்பா. இது என்ன கேஜிஎஃப்னு சொல்கிற மாதிரி பிஜிஎஃப் ஆனால் இது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. பிஜிஎஃப் அதாவது அழுத்த சாய்வு விசை அப்படின்றத சொல்கிறதாக. இது ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணுன்றதில்ல, பேசிக்காக புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அப்போ ப்ரெஷருடைய சேஞ்ச் தான், அதாவது அழுத்த மாற்றத்துடைய விகிதம், அது டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது மாறுதுன்ற அந்த விகிதத்தை கண்டுபிடிக்கிறது தான், அதை வச்சு சொல்கிறது தான் இது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். ஸோ சாய்வு விசை, அழுத்த சாய்வு விசை. ஸோ தூரத்தை பொறுத்து அழுத்தத்தின் மாற்ற விகிதம், அந்த வேறுபாடு இருக்குங்க இல்லையா, அதோட விகிதம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொன்னோன்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் புரியும் பாருங்க. ஆல்ரெடி நம்ம ஐசோபார்னா என்னன்னு பார்த்துட்டோமா? ஐசோபார்னா என்னப்பா? லைன் கனெக்டிங் ஈக்குவல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், சம அழுத்த புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடை தான் நம்ம ஐசோபார்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நான் 2-3 ஐசோபாரை உருவாக்குறேன். இங்கே பாருங்க, இது எல்லாம் ஒரு ஈக்குவல் ப்ரெஷர் பாயிண்ட், இது ஒரு ஐசோபாரா. அடுத்த ஒரு ஐசோபாரை உருவாக்குறேன், இப்படி உருவாக்குவோம், இப்படி உருவாக்குவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த லைன் வந்து இன்னொரு ஒரு ஐசோபார் இது மாதிரி இருக்குது. இப்போ 2 ஐசோபார் இருக்குது. இப்போ இந்த 2 ஐசோபாரில் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்பா. ஏன்னா இது எப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, when the isobars are close, ஐசோபார்கள் மிக அருகில் இருக்கும்போது இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அழுத்த சாய்வு விசை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ பிஜிஎஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும், when isobars are close. எப்போ வலுவானதாக இருக்கணும், ஐசோபார்கள் நெருக்கமாக இருக்கும்போது வலுவானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வீக்காக இருக்கும், எப்போ வலுவற்றதாக இருக்கும், பலவீனமாக இருக்கும்னா when isobars are long. டிஸ்டன்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், அதாவது வலுவற்றதாக இருக்கும். பட் அதே இந்த இடத்துல ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவானதாக இருக்கும். இதை தான் அழுத்த சாய்வு விசைன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி கேள்வி கேட்டாங்கன்னா
when will be the pressure gradient force strong அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பொழுது அழுத்த சாய்வு விசை வலுவானதாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா அது ஐசோபார்கள் நெருக்கமாக இருக்கும் பொழுது, ஐசோபார்ஸ் க்ளோஸாக இருக்கும்போது. இது எப்போ வீக்காக இருக்கும்? ஐசோபார்ஸ் லாங்காக இருக்கும்போது. இதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும் ஒரு சின்ன ஒரு விசை தான், இரண்டு காரணிகள். ஆனால் இந்த தேர்டு தான் இப்போலாம் கொஸ்டினில் கேட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. பட் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கடையில் இருக்கும். கொரியோலிஸ் ஃபோர்ஸ், கொரியோலிஸ் விசை அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்படி உருவாகுது, இது எதனால் உருவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகத்தினுடைய அந்த தற்சுழற்சி இருக்குங்க இல்லையா, எர்த்தோடைய ரொட்டேஷன்னால தான் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எர்த்து உலகம் சுற்றுது, அது சுற்றுறது நிப்பாட்டிருச்சுன்னா எல்லாமே நின்று போயிடும், அது வேற. ஆனால் அந்த உலகம் சுற்றுறதுனால தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ். ஆக்சுவலாக இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இதெல்லாமே நம்ம இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது வந்து படிச்சிருப்போம். இதுவுமே பண்ணிட்டு உலகத்தோடைய சுற்றுறதை பொறுத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். பட் என்ன விஷயம்னா, இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றதும் உலகம் சுற்றுறதுனால உருவாகுது. ஆனால் சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோடைய அது கான்செப்டே வேற. அது மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசைன்னு பார்த்துருப்போம். அது வந்துட்டு வேற. பட் இதோடைய கான்செப்ட் பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம உலகம் சுற்றுறதுனால உருவாகுது. பட் அது எந்த இடத்துல இருந்து உருவாகுதுன்றத சொல்றாங்கன்னா, இந்த ஈக்குவேட்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உருவாகுதுன்னு இல்லை, அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த பூமத்திய ரேகையில இருந்து, அப்போ பூமத்திய ரேகையில இருந்து தான் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ், கொரியோலிஸ் விசை அப்படின்றது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது எப்படி அதிகமாயிட்டு அது மேலே போக போகும். ஈக்குவேட்டர்ல இருந்து போல்ஸை நோக்கி, பூமத்திய ரேகையில இருந்து வட துருவத்தையோ தென் துருவத்தையோ, நார்த் போலியோ சவுத் போலியோ நோக்கி போக போக நமக்கு அதோடைய ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஈக்குவேட்டரில் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். அதோடைய வேல்யூவே ஜீரோ. கொரியோலிஸ் விசை ஒன்றுமே இல்லை, ஜீரோ. கொரியோலிஸ் விசை கிடையாது. ஆனால் நீங்கள் மேலே போக போவோம், கீழே போக போவோம், நார்த் போக போவோம், சவுத் போக போவோம், இதோட இந்த வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. அப்போ இருக்கிறதுலே மேக்சிமம் கொரியோலிஸ் ஃபோர்ஸ், இருக்கிறதுலே அதிகமான அந்த கொரியோலிஸ் விசை எங்கே இருக்கும்னா போல்ஸில் தான் இருக்கும். நார்த் போல்லையும் சவுத் போல்லையும், வட தூரத்தையும் தென் தூரத்திலையும் இருக்கும். சரி, இதுதான் அதோடைய முக்கியமான பாயிண்ட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. அட் ஈக்குவேட்டர் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அட் ஈக்குவேட்டர் இஸ் ஜீரோ, பூஜ்ஜியமாக இருக்கும். பூமத்திய ரேகையில் பூஜ்ஜியமாக இருக்கும். பட் போல்ஸில், அதே துருவங்களில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக மேக்சிமமாக இருக்கும், அதிக விசையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இது அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இதனால இப்போ என்ன பிரச்சனை, அதான் நமக்கு இப்போ கேள்வி வரும். இது இருக்கிறதுனால நம்ம ஃப்ளைட் ஓட்டுறதுலேயே பிரச்சனை தான். நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு இயக்கும் போது, அதாவது ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க இல்லையா, பைலட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஓட்டும் போது மட்டும்தான் அவங்களால கரெக்டாக ஃப்ளைட்டை இயக்க முடியும். இல்லைன்னா அதையே வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நேராக போக வேண்டிய காற்றை திருப்பி விடுறது தான் இந்த வேலையே பண்ணுது இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ். இந்த கொரியோலிஸ் விசை ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய ஒரு விண்ட் சிஸ்டத்தை திருப்பி விடுதுப்பா. இதுதான் முக்கியமானது. ஆனால் விண்ட் சிஸ்டம் மட்டும் இல்லை, ஓஷன் கரன்சியும் நம்ம உலகத்தில் காற்றோட்டத்தை மட்டும் திருப்பி விடுறத, உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்டங்கள், அது ஓஷன் கரன்சி, அது கூட ஒரு தனி டாபிக், அதை நம்ம பார்ப்போம். பட் அந்த கடல் நீரோட்டங்களையும் திருப்பி விடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விடுது. அந்த திருப்பி விடுற வேலையை தான் அந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ், கொரியோலிஸ் விசை பண்ணுதுன்னா, அது யாரை எப்படி திருப்பி விடுது? ஃபார் எக்ஸாம்பிள், இது நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியரா, வடக்கு இது தெற்கா, வடக்கு பகுதியில் இப்படி நேராக போகிற காற்றை இது அப்படியே ரைட் சைடில் திருப்பி விடும், வலது புறமாக திருப்பி விடும், அப்படியே ரைட் சைடில் திருப்பி விடும். இதே சவுத் ரீஜனில் தெற்கு பகுதியில் இப்படி ஒரு காற்று நேராக போகுதுன்னா அதை லெஃப்ட் சைடில் திருப்பி விடும், இடது புறமாக திருப்பி விடும். எப்படி பார்த்தாலும் ஒரு காற்றை அது நேராக போகுது அப்படின்னா, விண்டோ இல்லை அது ஓஷன் கரண்டோ, அது நேராக போக விடாமல் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அதை திருப்பி விடுது. ஆனால் அந்த திருப்பி விடுற அந்த வேகம் இருக்குங்களா, இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எங்கே அதிகமாகுது பாருங்க, மேலே போக போக அதிகமாகுது. அப்போ உண்மையை சொல்லணும்னா, நம்ம இந்தியா கிட்ட கொரியோலிஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மி, ரஷ்யா கிட்ட கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ஒரு ஏரோப்ளைனை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் தான் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு போகும்போது காற்று எல்லாத்தையும் திருப்புது, இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் திருப்பிக்கிட்டே இருக்குது. ஒரு 2500-3000 கிலோமீட்டர் கிட்ட போக போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு காற்று நம்மளை ஃப்ளைட்டை திருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் போட்டு நேராக போகணும் அப்படின்றத ஓட்டணும். ஆனால் இதே ரஷ்யாவிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், நேராக போகிற காற்றை ரொம்ப திருப்பி விடும், அப்போ ரொம்ப ரைட்டில் திருப்பி விடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டை வந்துட்டு ஓட்டணும் பைலட் வந்துட்டு. அவ்வளோ அதனால தான் அது ரொம்ப ரிஸ்க், ஒரு ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஜாப்ன்ற மாதிரி சொல்லலாம். இதான் பாயிண்ட். இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ்லாம் அவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த விண்டோடைய வெலாசிட்டியை பொறுத்து ஹையர் த டிஃப்ளெக்ஷன், அதாவது அந்த காற்றினுடைய வேகத்தை, இப்போ திசை வேகத்தை பொறுத்து, அந்த காற்றினுடைய வேகத்தை பொறுத்து இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸோட எஃபெக்டும் அது மேலே அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காற்று இப்படி மெதுவாக போகுது நார்தன் ஹெமிஸ்பியரில், வடக்கு புறத்தில் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணி விடும், ரைட் சைடில் வலது புறம் திருப்பி விடும். ஆனால் ஒரு காற்று மெதுவாக போகுதுன்னா அந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அந்த காற்றை மெதுவாக திருப்புமா,
இதே அந்த காற்று வேகமாக போகுதுன்னா அந்த காற்றை வேகமாக திருப்புமா, அதுதான் அந்த லாஜிக். அப்போ ஹையர் த வெலாசிட்டி ஆஃப் த wind ஹையர் த டிஃப்ளெக்ஷன், காற்றின் வேகம் அதிகமாக இருக்குன்னா விலகலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நமக்கு வந்துட்டு கொரியோலிஸ் ஃபோர்ஸோடைய முக்கியமான அந்த ஃபேக்டர்ஸில் பார்க்க வேண்டியது, அது முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். சார் நீங்கள் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடுன்னு சொல்லிட்டு வலதுபுறம் திருப்பிருக்கீங்க, ஓகே. சதர்ன் ஹெமிஸ்பியரில் தெற்கு பகுதியில் லெஃப்ட் இடதுபுறம்னு சொல்லிட்டு மறுபடியும் ரைட்லேயே வரைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கரெக்டாக தான் இருக்குது. என்ன விஷயம்னா அந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வடக்குல வலதுபுறம் திருப்புது, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் திருப்புது. ஆனால் அது எந்த காற்று, அந்த போகிற காற்றோடைய டைரக்ஷனில் ரைட்டா லெஃப்டான்னு பார்க்கணும். அப்போ காற்று எப்படி போதோ அதில் ரைட்டா லெஃப்டான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் 1 2 இது 1 ரைட்டா 2 ரைட்டா, நம்ம இப்படி போகிறோம்னா இப்படி தானே நம்ம கண்ணு இருக்குது. அப்போ நம்ம இப்படி நோக்கி பார்க்குறோம். அப்போ 1 ரைட்டா 2 ரைட்டா, எது வலதுபுறம்? 1 அப்படின்றது தான் ரைட் சைடு, வலதுபுறம். ஆனால் இதே நம்ம இப்படி வர்றோம், அதாவது தெற்கு பகுதியை நோக்கி வர்றோம் அப்படின்னு சொன்னால், அது சவுத் நோக்கி இப்படி தலைகீழாக மாறிடும். இப்போ வந்துட்டு மறுபடி இது இந்த சைடு அதே 1ஆ வச்சுக்கிறேன். சரி, இதை பண்ணலாம். இது 1 இது 2, இந்த ரெண்டு சைடில் இது ஒரு சைடு 1ன்றது இது 2ன்றது. இப்போ நம்ம தலைகீழ வர்றோம், தலைகீழ பார்க்குறோன்னா எது நமக்கு ரைட் சைடு? 2 தான் ரைட் சைடு. பார்த்தீங்களா, ரிவர்ஸில் பார்க்கும்போது 2 தான் ரைட் சைடு, 1 தான் லெஃப்ட் சைடு, 1ன்றது இடதுபுறம். அப்போ நம்ம அந்த காற்றோட டைரக்ஷனில், காற்றினுடைய அந்த திசையில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் திருப்புன்னு சொன்னோமா சதர்ன் ஹெமிஸ்பியரில், அதே மாதிரி அது லெஃப்ட்டில் இடதுபுறம் தான் திருப்புது. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த டயக்ராமில் ரைட்டில் இருந்திருந்தாலுமே ஸோ கரெக்டாக அது லெஃப்ட்டில் தான் திருப்போம். இப்படி லெஃப்ட்டில் திருப்பி விடுறதுனாலையோ ரைட்டில் திருப்பி விடுறதுனாலையோ தான் சைக்ளோன்ஸ் ஃபார்மேஷனும் நிறையா நடக்குது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மான்சூன் விண்ட், இதே பாயிண்ட்டை நான் அங்கேயும் டிஸ்கிரைப் பண்ணால் இது தனியாக ரொம்ப பெரிய டாப்பிக்காக போயிருக்கும். அதனால தான் மான்சூனில் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் சொல்லலை. பட் அந்த லாஜிக்கும் நான் இப்போ சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று நம்ம இந்தியாவை நோக்கி அடிச்சிச்சு. ஏன் அது பாட்டுக்கு இப்படி போக வேண்டியதானே? பாகிஸ்தான் நோக்கி போக வேண்டியதானே? போகாது. ஏன் போகலை? நம்ம இந்தியா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும், வடக்கு புறத்தில் இருக்கும். வடக்கு புறத்தில் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் காற்றை, அதாவது வடக்கு புறத்தில் நார்த்தில் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் விண்டை, வடக்கு புறத்தில் கொரியோலிஸ் விசை காற்றை எந்த புறம் திருப்போம்? ரைட் சைடில் திருப்போம், வலது புறமாக திருப்போம். அப்போது நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் உண்மையாக லோ ப்ரெஷர் இங்கே இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பாகிஸ்தான் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குட்டையே வர்றதுக்கு காரணம் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸும் இந்த காற்றை ரைட் சைடில் திருப்பி விடும், வலதுபுறமாக திருப்பி விடும். இதே ஓகே, அதே லாஜிக்கை நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு அப்ளை பண்ணுங்க, வடகிழக்கு பருவக்காற்றுக்கு அப்ளை பண்ணுங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன் இப்படி வருதா? அதுவும் நம்ம இந்தியாவை நோக்கி தானே வந்துச்சு, கரெக்டா? அதுவும் நம்ம இந்தியா நோக்கி தானே வந்துச்சு, தமிழ்நாட்டை நோக்கி தானே வந்துச்சு. ஏன் இப்படி போக வேண்டியதானே? அதாவது மலேசியாவையோ இல்லை இந்தோனேஷியாவையும் நோக்கி போக வேண்டியதானே? போவாது. ஏன் போவாதுன்னா கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ரைட் சைடில் தான் திருப்போம், காற்றை ரைட் சைடில் தான் திருப்போம். சார் இது லெஃப்ட் சைட்லாம் வருது, யோசிக்க தோணுதா? அதுக்காக தான் சொன்னேன், காற்றோடைய டைரக்ஷனில் பார்க்கணும். இது ஃபுல்லாக நார்த்து தான், நம்ம வந்துட்டு மொத்த இந்தியாவும் வடக்கு புறத்தில் தான் இருக்கும், நார்த்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த காற்று நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, பருவக்காற்று இப்படி வருதுன்னா அந்த காற்றை கொரியோலிஸ் ஃபோர்ஸ் எப்படி திருப்போம்? ரைட்டில் திருப்போம், வலதுபுறம் திருப்போம். அப்போ அதனால தான் நம்ம இந்தியாவை நோக்கி திருப்புது, வலதுபுறமாக திருப்புது, நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வரும். அப்போ இது எவ்வளோ அட்வான்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு பாருங்களேன். கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுது. இந்த மொத்த மான்சூனுமே, அது சவுத் வெஸ்ட் மான்சூனாக இருந்தாலும் சரி, நார்த் ஈஸ்ட் மான்சூனாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பருவக்காற்றாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு பருவக்காற்றாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இந்தியாவுக்குள்ளே வர வைக்குது, நமக்கு நல்லா மழை கிடைக்குது. அது வரைக்கும் நல்லது தான். ஸோ இது நேச்சுரலாகவே கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ அதான் நமக்கு பாயிண்ட்டு. இதுதான் கொரியோலிஸ் ஃபோர்ஸ்ன்றது. பட் இதே கொரியோலிஸ் ஃபோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விண்டை மட்டும், காற்றை மட்டும் இது திருப்பி விடலை, கடல் நீரோட்டங்கள்னு சொல்லக்கூடிய ஓஷன் கரன்ஸும் அதை திருப்பி தான் விடுது. பட் அது எப்படி திருப்புது அப்படின்றத நம்ம ஓஷன் கரன்ஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். பட் இதெல்லாம் தான் நமக்கு லாஜிக்காக இருக்குது. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ இதை தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கிறோம். ரைட் சைடில் டிஃபெக்ட் ஆகும், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா. சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி திருப்புது, லெஃப்ட்டில். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வடக்கு புறத்தில் எப்படி திருப்புது, வலதுபுறம் ரைட் சைடில் அப்படின்றதெல்லாம் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? ஒரு கான்செப்டுவல் பாயிண்ட் ஒன்று ஜியோகிரஃபியில் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நான் கொண்டு வரேன், கண்டிப்பாக அதர் சப்ஜெக்ட்ஸ்லையும் கொண்டு வரேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் அன்டச்சு பார்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ரேராக கொஸ்டின் கேட்டுறாங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் கேட்டுறாங்க. நம்மளுடைய இதில் அந்த சப்ஜெக்டே படிக்க வேணால் நம்ம ஒதுக்கிட்டு திடீர்னு அதில் கேட்டுட்டாங்கன்னா அது ஜிகே நமக்கு சிலபஸில் இருக்குது. அதனால எல்லா ஷிஃப்ட்லையும் அதுலேருந்து கொஸ்டின் வருதுன்னு சொல்ல முடியாது. பட் கேட்டுட்டு இருக்காங்க, அது ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க.
அதை நம்ம அடுத்து பிளான் பண்ணியிருக்கிறேன், அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட சப்போர்ட் மட்டும் ஸோ நல்லா இருக்கு, கிளாஸஸ் ஓகே. வேறு ஏதாவது சஜஷன் வேறு டாபிக்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். என்ன ஒரு ஃப்ரெண்ட் வந்து எல்னினோ பற்றி சொல்லுங்கள் சார்னு சொன்னாங்க, அடுத்து அந்த வீடியோ தான் வரப்போகுது, அதையும் நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவதுனா கண்டிப்பாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆர்ஆர்பி NTPCக்கான இந்த பேட்சஸ், அந்த பேட்சஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த Y890 அந்த ஸ்பெஷல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃபர் 17% ஜாயின் பண்ணிக்கலாம். அதே kishore.mohankumar@ada247.com டவுட் இருந்துச்சுன்னா எதுனாலும் நீங்கள் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம், அஃபிஷியல் மெயில் ஐடி தான். அண்ட் வேறு ஏதாவது சஜஷன்ஸ்னாலோ இல்லை சார் எனக்கு இந்த இதில் ப்ராப்ளம், இது எப்படி படிக்கிறது, எதுனாலுமே நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலுமே நம்ம ஆப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி iOS ஆண்ட்ராய்டோ நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான். அதில் ஸ்டேட்டுக்கு தான் தமிழ்நாடுக்குள்ளே வரணும். தமிழ்நாடுக்குள்ளே வந்தோடனே தமிழ் டீமோடைய அந்த வீடியோஸ் வரும். ஏன்னா சில பேர் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இந்த மெயிலில் சார் நான் வந்துட்டு ஆப் உள்ளே போகிறேன், ஆனால் அதில் வேறு லாங்குவேஜ் வருது, ஹிந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே எல்லா இடத்துலையுமே நம்ம அடா இருக்கிறதுனால அது வேறு ஏதாவது மேபி போயிடலாம். மேபி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா தான் தமிழ் டீம் நடத்தக்கூடியது வரும் நார்மல் லாகின்ல. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கனாலே எல்லாமே ஈஸி தான் தெரியும். அதுலேயும் ஸ்டோர் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரை கிளிக் பண்ணி அதில் எந்த கோர்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த அதே கோடு Y890 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒன் செகண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஓகேனாலுமே அதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.